Hey, hello friends, welcome to my anime channel Star Me. Today நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா Soul and 2ல சீசன் 1ல எபிசோட் 93 தான். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எபிசோட்லாம் போட்டுருப்பேங்க. செக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்புறமா நீங்க என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். அப்படியே இந்த எபிசோட் பார்த்துட்டு இன்னுமே லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அப்படியே அதை முடிச்ச கையோட ஸ்கிரீனை பாத்தீங்கன்னா போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. ஹீரோ கலந்துகிட்டு அந்த சோல் கைடிங் கான்டெஸ்ட்ல ஃபைனல் வரைக்கும் ஹீரோ போயிருப்பான். ஆனா அதே நேரத்துல வெளியே பாத்தீங்கன்னா 3 ஓவர் பவரான கேரக்டர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த சைடு ஹீரோ சோல் கட்டிங் கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு அவனுக்கு பத்தாத மாதிரியும் ரேர் மெட்டீரியல்ஸ் ஆட்டைய போடணுங்கிற ஒரு பெரிய பிளானோட இருப்பான். சோ அதுக்காக ரேர் மெட்டீரியல்ஸ் எடுக்க வந்த ஒரு இடத்துல ஒரு கொலையை பண்ணிட்டு இவங்க உள்ள வந்து பார்த்தா உள்ள ஃபுல்லா எம்டியா இருக்கும். அப்படி இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு டோர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்படியே சோல் கட்டிங் கான்டெஸ்ட் நடக்கிற இடத்துல ஒரு லேடி புதுசா வந்ததை பார்த்து ஹீரோவுமே ஆச்சரியப்பட்டு இருப்பான். சோ இன்னைக்கான எபிசோட ஸ்டார்டிங்ல சண்முகம் பேர் தான் காட்டுறாங்க. அதுல நம்ம ஹீரோ என்னமோ அந்த இடத்த திறந்துருப்பான்ல, அங்க எல்லாமே என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். ஏய் இங்க பாருங்க, இது ஒரு கோல்டன் கிளவுட். அப்படியே இதை வச்சு லெவல் 9ல இருக்கிற சோல் கட்டிங் டூல கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ ஆச்சரியமாயிட்டு இருக்கவும் நம்ம ஷியோக்குமே அதே ஹாப்பினஸ் தான். அப்புறம் இது நம்ம கிரியேட் பண்ற வெப்பனுக்கு போதுமானது இல்ல அப்படின்னு ஹீரோ கேட்கவும், ஆமா அப்படி இங்க நிறைய இருக்கு, சோ எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ எல்லாருமே அனுப்பி விட்டுறான். நான் எல்லாத்தையுமே சுருட்டிட்டேன். ஆனா அந்த அலமாரில ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கு, அதை நகர்த்தவே முடியல அப்படின்னு ஹீரோன்னு சொல்லவும் ஷியோமே எனக்கும் அப்படிதான் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறா. அப்படியே விஷயம் சரி, அப்ப எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிட்டு என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இவங்க 3 பேருமே அதுக்கிட்ட அனுப்பி விட்டுறான். அப்படியே அவங்க 3 பேருமே இதை ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல ரொட்டேட் பண்ணுங்க, அப்புறமா ரைட் சைட்ல ரொட்டேட் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லவும் அவங்களும் பண்ணிடுறாங்க. உடனே அந்த இடத்துல ஏதோ இடிற மாதிரி இருக்கு. சரி நீ இவங்களுமே ஓடி வந்து பார்த்தா இங்க ஒரு ரகசியமான கதவு இருக்கு. இந்த டோரை ரேர் மெட்டீரியல்ஸ் வச்சு பண்ணிருக்காங்க, சோ உடைக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் கொய்யர் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு முன்னாடி வரா. உன்னோட டிராகன் ஈட்டி இதுக்கெல்லாம் கூட பயன்படுத்துவியா அப்படின்னு ஷியோ ஆச்சரியமாகவும், கோல்டன் டிராகனை குறைச்சு மதிப்பிடாதீங்க அப்படின்னு கொயர் சொல்லிட்டு போகவும் இவங்களுமே உள்ள வந்து சரி என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. அப்படியே ஹீரோ உள்ள இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஆச்சரியப்பட்டுட்டு கொயர் நீ எதுக்கும் நம்ம வந்தோம்ல அந்த டோரை பாதுகாத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பிரிச்சு அனுப்புறான். இந்த லோட்டஸ் பீரங்கி வேற லெவல் 7ல இருக்குப்பா அப்படின்னு ஷியோ சொல்லவும் ஹீரோ என்ன இந்த இடத்த அவனுங்க ரேர் மெட்டீரியல்ஸ் வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாம ஆயுத கடங்காவும் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். ஆனா அதே நேரத்துல நம்ம ஹீரோவை கூப்பிடுவோம். ஹீரோ வந்து பார்த்தா டோங்கர் அழுதுட்டு இருக்கா. ஹீரோவுமே ஏன்டா அழுகிறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கையில இருக்கிறது ஒரு சோல் கைடிங் எலமெண்டல் பாம். நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் அப்ப ஈவில் சோல் மாஸ்டர்ஸ் ஹீரோ பாத்திருப்பான். சோ அவங்களோட திட்டத்தை கெடுக்கிறதுக்காக ஹீரோ ட்ரை பண்ணா இவனுங்க என்னன்னா அந்த பாம் யூஸ் பண்ணி ஹீரோ டீமையும் விளையாட விட்டுருப்பானுங்க. அப்படியே இதுல நிறைய பேருக்கு காயம் பட்டிருக்கும், சிலர் இறந்திருக்க கூட செஞ்சிருப்பாங்க. சோ இதை ஹீரோ யோசிச்சுட்டு சரியான கடுப்புல இதுக்கெல்லாம் சன்மூன் எம்பையர் சேர்ந்தவங்க தான் காரணமா அப்படின்னு வெறியாயிட்டு இருந்தா இந்த இடத்துல அந்த மாதிரி பாம் தான் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா இது அவங்க ஃபர்ஸ்ட் பார்த்ததோட அப்டேட்டட் வெர்ஷனா இருக்கான் அப்படின்னு ஹீரோயின் பாத்துட்டு இருந்தா. இதெல்லாம் நிறைய நாட்டுல தடை பண்ணிட்டாங்க. அப்படி இருந்து இந்த சன்மூன் எம்பையர் இவ்வளவுக்குள்ள சேர்த்து வச்சிருக்காங்களா அப்படின்னு ஷியோவுமே கடுப்பாகவும் அவங்களுக்கு தேவை வார் தான் அப்படின்னு ஹீரோவுமே கடுப்பாரான். ஆனா அதே நேரத்துல சன்மூன் சேர்ந்தவங்க எல்லாருமே நார்மலா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா மேல இவங்க 3 பேர் போடுற பேட்டில்ல வர ஃபோர்ஸே அவங்களுக்கு இப்ப தொந்தரவா ஆகுது. இங்க பாரு நான் ஒத்துக்கிறேன், லெவல் 98 விட லெவல் 99க்கு பயங்கரமான பவர் டிஃபரன்ஸ் இருக்கும் தான். ஆனா நாங்க இங்க 2 லெவல் 98 இருக்கோம் அப்படின்னு இவர் கத்திட்டு கிடந்தா. அவன் சொல்றது கரெக்ட் தான், கண்டிப்பா இன்னைக்கு நான் உங்களுக்கு பாடம் கத்து கொடுப்பேன்டா அப்படின்னு நம்ம ஷான் இருந்துட்டு பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் இந்த கிங் அசால்ட்டா பாத்துட்டு நம்ம கிட்ட இருக்கிற கிராண்ட் சோல் மாஸ்டர்ஸ் எல்லாம் சீனியர் லாங்குக்கு போய் ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. அப்படியே அந்த 2 பவர்ஃபுல்லான மாஸ்டர்ஸையும் பிடிச்சு ஆகணும்னு சொல்லுங்க. ஏன்னா அவனுங்களை வச்சு நம்ம ஃபியூச்சர்ல ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த கிங் வில்லத்தனமா பிளான் போட்டு இருக்கவும் அப்படியே நிறைய பேர் மேல போற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அதே நேரத்துல உள்ள மேல இருக்கிறதுல ஒருத்தன் பிசிக்கல் செட்டோட தலைவன், இன்னொருத்தன் ஷெர்க்லயே ரொம்ப பவர்ஃபுல்லானவன். சோ 2 பேரும் ஏன் தலைக்காக இங்க வந்திருக்கானுங்கல்ல. ஆனா நான் சொல்றேன்டா, நான் மேல போறதுக்கு உங்க தலை தாண்டா என்னோட படிக்கட்டு அப்படின்னு இந்த கிங் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தா நம்ம மாஸ்டர்ஸ் நோக்கி நிறைய பேர் போற மாதிரி தெரியுது. சோ மேல இருக்கவங்களுக்கு புரியுது இவனுக்கு இதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டானுன்னு. கவலைப்படாதீங்க, நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஃபேன் இந்த ஆளை அட்டாக் பண்ண வந்தா அந்த மாசம் ஒரு கிராண்ட் சோல் மாஸ்டர்ங்கிறதுனால அசால்ட்டா நம்ம ஃபேனை அடிக்கிறாரு. இது ஈவில் ஃபீனிக்ஸ் ஃபயரா ஷியோட்டோவா இருக்குமா அப்படின்னு நம்ம ஜூயி பாத்துட்டு வரவும் வீடியோ விட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இந்த லாங்குங்கிறவன் அட்டாக் பண்ண போறான்.
இவனுங்க அவனுங்களாவே வந்து அவனுங்க சாவ தேடுறானுங்களே அப்படின்னு அந்த கிங் பார்க்கவும் எவன் அப்புறம் எர்த்த நான் திருப்பி போடுறேன்டா அப்படின்னு ஜூயி அவங்களோட 8 சோல் ஸ்கில்ல யூஸ் பண்றாங்க. சோ 9 ஹெவன்ஸ் அண்ட் 10 எர்த் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் தான் இது. சோ இது ஓவர் பவரா இருக்கிறத இந்த மாஸ்டருமே புரிஞ்சுக்கிட்டு வரலான்னு பார்த்தா நம்ம ஃபேன் விட மாட்டேங்கிறாரு. அதே நேரத்துல சோல்ஜர்ஸும் டிஃபென்சிவ் ஃபார்மேஷனுக்கு மாறவும் நம்ம ஜூயி அந்த கிங்க விடுற மாதிரியே தெரியல. சோ அட்டாக் ரெடி பண்ணிடுறாங்க. சோ அதே நேரத்துல இந்த கிங் என்னன்னா எந்திரிச்சு நிக்கிறான். சோ ஜூக்கே ஆச்சரியமா இருக்கும். என்னோட ஸ்கில் லெவல் 90ல இருக்கிற மாஸ்டர்ஸ்க்கு ஈக்குவல் ஆனது. ஆனா அதுல இருந்து நீ தப்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கத்துனா அயன் ஃபாரஸ்ட் அப்படின்னு இவன் ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்றான். அப்படியே அதே நேரத்துல இவன் லெவல் 9ல இருக்கிற மாஸ்டர். சோ எல்லாருமே இந்த கிங்குக்குள்ள இவ்வளவு பவரா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு இருக்கிறதோட லெவல் 9ல இருக்கிற சோல் கெட்டிங் டூல் இவங்களை சுத்து போட்டுருக்கு. அதை நினைச்சாதான் ரொம்ப வருத்தப்பட்டு எல்லாரும் பாத்துட்டு இருந்தா. அதே நேரத்துல இவர் தன்னையே ஒரு புழுவா ஆக்கி இவங்க எல்லாரையும் இப்படி மாட்ட வச்சிருக்காரு. உண்மையாவே இவரும் டேலண்டான ஆள் தான் அப்படின்னு ஜூங்கிறவங்க பாத்துட்டு இருக்கவும் எல்லாரும் பின்வாங்க அப்படின்னு இவங்க கத்தவும் மேல பேட்டில் பண்ணிட்டு இருக்க 2 பேருக்குமே இது கேட்டுருது. அவ்வளவுதான்டா எல்லாரும் இப்ப பின் வாங்குங்க அப்படின்னு இந்த டிராகன் மாஸ்டர் சொல்லவும் ஏய் நாங்க செத்தாலும் உன்னை கொன்னுட்டாண்டா சாவோம் அப்படின்னு இவங்க 2 பேரும் அந்த ஆளை அட்டாக் பண்ண போறாங்க. ஆயுகாவும் கையரும் வின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதே நேரத்துல இந்த சிக்னல் ரெட் கலர்ல ஆயிருக்குன்னா ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு ஸ்வான் சொல்லவும் அதை விடு இவனுக்கு நம்ம ஒரு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இவர் என்னன்னா அவரோட 8 சோல் ஸ்கில்ல யூஸ் பண்றாரு. அது என்னன்னா ஃபீஸ்ட் ஆஃப் டெத் அப்படிங்கிற ஒண்ணு இவர் யூஸ் பண்ணா அது என்னமோ எனக்கு பார்க்க டிராகன் பால்ஸ்ல வர மாதிரி இருக்கு. சரி ஃபியூச்சர்ல பாக்கலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிருக்காங்க. சோ இவங்களுமே கிங் கிட்ட வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு கேட்கவும் அவனுங்களை மேற்கு சைடு பார்த்த மாதிரி அனுப்புங்க. ஏன்னா மிச்சம் இருக்கிற 3 சைடும் நான் பவர்ஃபுல்லான சோல் கைடிங் மாஸ்டர்ஸ் வச்சிருக்கேன். அது போல சோல் மாஸ்டர்ஸும் இருக்காங்க. சோ எப்ப வேணாலும் அவனுங்களை சுத்தி வளைக்கிற மாதிரி தான் இருக்கணுமே தவிர அவனுக்கு தப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு இந்த கிங் சொல்லிட்டு இருக்கவும் நம்மளுக்கு சோல் கைடிங் ஹால காட்டுறானுங்க. பார்த்தா எவனோ பாம்பு வச்சுட்டு போயிருக்கானுங்க. அது போல இந்த இடத்துல நிறைய இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சோ அப்படியே இந்த எபிசோடுமே முடிச்சு வச்சிருக்காங்க. சோ எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த எபிசோட்ல நிறைய நீங்க பார்த்தே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அது போல இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நான் விளக்கிட்டேன். அப்படியே எபிசோட பொறுத்த வரைக்கும் ஹீரோ அந்த சோல் கைடிங் கான்டெஸ்ட்ல கலந்துருக்கான். அங்கிருந்து அவன் தப்பிச்சானா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. அது போதானே செர்க்கோட ஸ்கூல்ல சேர்ந்தவங்களும் தப்பிச்ச மாதிரி எனக்கு தெரியல. அப்படியே டோர்னமெண்ட் நாளைக்கு நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் தெரியல. என்னதான் எனக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா இவங்க சண்முகன் பேரை அடிக்கலான்னு வந்திருக்காங்க. பார்த்தா இங்க லெவல் 99ல இருக்கிற அந்த டிராகன் மாஸ்டர் இருக்காரு. சோ அந்த ஆளை கொள்ளணும்னா நம்ம ஆளுங்க 2 பேருக்கும் உயிரடி வாங்க வேண்டியது இருக்கும். சோ இப்ப அது போதாதுன்னு சுச்சுவேஷனும் இவங்களுக்கு ஏத்த மாதிரி இல்ல. நிறைய பேர் இன்ஜூர் ஆயிட்டாங்க வேற. சோ இதுக்கு அப்புறமும் இவங்க பேட்டில் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மேட்சை வின் பண்ணா கூட இந்த இடத்துல உயிரிழப்பு அதிகமா வரும். அது போதாதுன்னு வின் பண்ணுவாங்கன்னா கூட தெரியல. அதனால என்னமோ ஓடிட்டாங்க. ஆனா இந்த கிங் அவங்களை தப்பிக்க விடுற மாதிரி பிளான்லயும் இல்ல. சோ என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து கண்டுபிடிச்சுக்கோங்க. சோ நான் அவங்கள நெக்ஸ்ட் எபிசோட்ல வின் பண்றேன்.